அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஆஹா, காலையில தான் அவ கூட ஸ்கூட்டியில வந்து இறங்கணும். இப்போ திடீர்னு ராத்திரி சரக்கடிக்க வந்துட்டான ஐயா. என்ன காரணமா இருக்கும்? இவன் அதிகம் அடிச்சான்னா நாம நிம்மதியாவே இருக்க முடியாதே. அப்பாடா, ஒரு குவாட்டரை முழுசா அடிச்சு முடிச்சிட்டான். டேய் சிவா, வாடா கிளம்புவோம். மாப்பிள்ள, என்னால் இங்கேருந்து வர முடியல மாப்பிள்ள. ஒரே ஃபீலிங்காக இருக்கு மாப்பிள்ள. ஏண்டா 16 நாள் முடிஞ்சதுக்கா இந்த ஃபீலிங்கு? அதுக்கு இல்லை மாப்பிள்ள, பிராயச்சித்தம்னு சொல்லிட்டா மாப்பிள்ள. ஆஹா, அதுக்காக தான் சரக்கடிக்க வந்திருக்கான். நமக்கு செஞ்சதெல்லாம் பிராயச்சித்தமா மாப்பிள்ள? டேய், பொண்ணுங்க ஏதாவது படபடன்னு பேசுவாங்க, ஆனா அதுல எதுவும் உள்ளர்த்தம் இருக்காதுடா. நீ ஏன்டா போட்டு குழப்பிக்கிற? மாப்பிள்ள, மஞ்சு இனிமே நம்ம வீட்டுக்கு வருவாளா மாப்பிள்ள? இனிமே அவ என் கூட பேசுவாளான்னே டவுட்டா இருக்கு மாப்பிள்ள. இந்த பொண்ணுங்களை புரிஞ்சிக்கவே முடியல மாப்பிள்ள. அதனாலதான் மாப்பிள்ள எக்ஸ்ட்ரா சரக்கு அடிக்கிறேன். ஆஹா, ஏண்டா எக்ஸ்ட்ரா சரக்கு அடிச்சா புரிஞ்சிடுமா? ஃபீலிங் மாப்பிள்ள, ஃபீலிங். இதெல்லாம் உனக்கு புரியாது. சாதாரண ஃபீலிங் இல்லை மாப்பிள்ள, 16 நாள் ஃபீலிங். ஆஹா, அந்த 16 விட்டு வெளியே வரமாட்டேங்கிறானே ஐயா. டேய், ஃபீல் பண்ணது போதும்டா, வாடா கிளம்புவோம். மாப்பிள்ள, நான் சரக்கு அடிச்சாலும் நிதானமாக தான் இருக்கேன். கடை பூட்டுறதுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு மாப்பிள்ள. நீ இன்னொரு குவார்ட்டர் சொல்லு. என்னது, இன்னொரு குவார்ட்டரா? குவார்ட்டர் போதுமா? என்ன மாப்பிள்ள, நீயே என்ன கலாய்க்கிற? டேய், ஏன்டா அழுகுற? ஆஹா, என்ன அது? டேய், அழாதடா. மாப்பிள்ள, இவ்வளோ நாள் அனுபவிச்சல்ல, எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக இன்னைக்கு அவதிப்படுறேன்டா. ஹலோ சப்ளையர், ஒரு குவார்ட்டர் கொண்டு வாங்க. ஆஹா, ஆவுன்னா ஆம்பளைங்க சரக்கு அடிச்சிடுறாங்க. பாவம் பொம்பளைங்க என்ன பண்ணுவாங்க? மாப்பிள்ள, ஆம்பளைங்கள சரக்கடிக்க வைக்கிறது இந்த பொம்பளைங்க தான் மாப்பிள்ள. ஆஹா, இன்னும் லவ்வே ஒர்க் அவுட் ஆகல, அதுக்குள்ள என்ன அனுபவம்? மாப்பிள்ள, கடைசியாக மஞ்சு கூட ஸ்கூட்டிலெல்லாம் போன மாப்பிள்ள, பின்னாடி உக்காந்து போன மாப்பிள்ள. ஆனால் வருஷம் கூட இல்லை மாப்பிள்ள. சரிடா, சரி, உரசி இருந்தீன்னா அப்புறம் தெரிஞ்சிருக்கும் அவ கேரக்டர் என்னன்னு. குவார்டர் வந்ததும் பொத்து நாப்பில் அடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பு. ஏய், நல்ல டேபிளாக பார்த்து உக்காருங்கடா. என்ன ஜி, ஈவினிங்ல இருந்து ஒரே டென்ஷனாக இருக்கீங்க? சார், என்ன கொண்டு வரட்டும்? ஒரு ஆஃப் எடுத்துட்டு வா. இப்போ சொல்லுங்க ஜி. அன்னைக்கு என்னன்னா என் முறப்பொண்ணு என்னை ஆம்பளையான்னு கேட்டு அசிங்கப்படுத்தினா. அதுக்கு நீங்கள் என்ன ஜி சொன்னீங்க? நிரூபித்து காட்டுறேன்னு சவால் விட்டுட்டு வந்தேன்டா. டோன்ட் வரி ஜி, நிரூபிச்சிடுவோம். அப்பா, ஏன் ஜி இந்தாரா இருந்தீங்க? என்ன சொன்ன? நிரூபிச்சுடு ஓமா? நமோ கிட்டேயே வா. சாரி ஜி, ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு ஜி. ஆம்பளையான்னு கேட்ட அவ இன்னைக்கு எவனோ ஒருத்தனை ஸ்கூட்டியில் வச்சு ஓட்டிட்டு போறா, அதுவும் டபுள்ஸு. என்னாலேயே தாங்க முடியலையே ஜி. ஏன் ஜி மறுபடியும் அரைஞ்சிங்க? அம்மா, நீ என்ன அவன் முறை மாமனா? இல்லை ஜி. அப்போ மூடிட்டு இரு, புரியுதா? நானே அவன் யாரு எங்கே இருப்பான்னு விடாம யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த மூஞ்சி என் கண்ணை விட்டு மறையவே இல்லைடா. என்னது, ஆஃப் வந்ததுமே உடைச்சு ராவா உள்ள இறக்கிட்டாரு. மாப்பிள்ள, பாட்டில் எப்படி மாப்பிள்ள காலியாச்சு? குடிச்சா காலியாக தாண்டா செய்யும். மாப்பிள்ள, முட்டை சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கு மாப்பிள்ள. ஒரே ஒரு முட்டை ஆர்டர் பண்ண மாப்பிள்ள. ஆஹா, ஒரு குவார்ட்ரு, அப்புறம் ஒரு குவார்ட்ரு, எல்லாத்தையும் முடிச்சிட்டு முட்டை சாப்பிடணும்னு சொல்றானே ஐயா. எல்லாரும் அடிக்கையில தான் சைடிஸ் சாப்பிடுவாங்க, இவன் அடிச்சு முடிச்சிட்டு சைடிஸ் கேட்கிறானே ஐயா. சரி, நமக்கு என்ன, நம்ம நண்பனாச்சு, ஒரு முட்டையை சொல்லுவோம். ஆஹா, முட்டையும் வந்துருச்சு. டேய் சிவா, அவிச்ச முட்டை இந்த பாரு, எடுத்து சாப்பிட்டுட்டு வாடா. என்ன அது, அவிச்ச முட்டையை கையில் எடுத்து வச்சுட்டு ஒரு சைஸா பார்க்குறான். மறுபடியும் சரக்கு கேட்பானோ? மாப்பிள்ள, இது கோழி முட்டையா சேவல் முட்டையா? ஆஹா, ஆரம்பிச்சிட்டானையா, ஆரம்பிச்சிட்டானையா.